உன்னுடைய பாதையும் உன்னுடைய பயணத்தையும் நீயே முடிவு செய்கிறாய். எப்படி வாழ்கிறாய், எப்படி வாழ முடிகிறது, எப்படி உன்னால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடிகிறது என்பதையெல்லாம் நீயே தீர்மானித்து கொள்கிறாய். உன்னுடைய பாதையும் உன்னுடைய பயணமும் முன்னால் நிர்ணயிக்கப்படுவதால் எவரையும் நீ குத்தம் சொல்ல இயலாது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற வாழ்க்கையை விட்டொழிக்க வேண்டும். இதுதான் ஒருவருடைய முதல் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெறாவிட்டாலும் கெட்ட வழிகளையும் ஒருவருக்கு பொல்லாப்பு செய்யும் வழிகளையும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஆனால் உன்னுடைய எதிரி உன்னை தாக்கும் பொழுது உன்னுடைய தற்காப்புக்காக வலிமை இல்லாத ஆயுதத்தை கூட நீ எடுக்கலாம். எப்படி வாழ வேண்டும் என்பது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஒரு மனிதனுக்கு பிறப்பை கொடுத்த கடவுளுக்கு எப்படி வாழ வைக்க வேண்டும் என்றும் தெரியும். கடவுளை மட்டுமே நம்புங்கள், அதுவே நம்மை கை கொடுத்து தூக்கிவிடும் கருவியாக என்றும் இருக்கும். இதை மட்டும் மறந்து விடாதீர்கள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காதீர்கள். அது சற்று நிலைப்பது போல் தோன்றும், ஆனால் நிலைக்காது. என் சகோதரி, என்னுடைய அம்மா அப்பா ஆகியோரின் கருணையினால் தான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் கையில் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. கையில் இல்லாத போது தான் அதனுடைய வழி புரியும். இதை புரிந்து கொண்டு செயல்படுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.